நனி நல்லர் வலையொலியின் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கிய வரலாறு நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சிற்றிலக்கியங்கள் பற்றி இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிற இந்த காணொலிக்கு எனக்கு பேர் உதவியாக இருந்த நூல்கள் பார்த்தோம்னா, தமிழ் இலக்கிய வரலாறு முனைவர் பாக்கியமேரி அவருடைய நூல்களும், தமிழில் சிற்றிலக்கிய வரலாறு முதற் பகுதி முனைவர் ஈஸ்வரப்பிள்ளை ஐயா அவர்களுடைய நூல்களும் நம்ம பேருதவியாக எனக்கு அமைந்தது இந்த காணொலிக்கு. இப்போது சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ சிற்றிலக்கியம் முதலில் பிரபந்தம் அப்படிங்கிற சொல்லால் தான் குறிப்பிடப்பட்டது. சிற்றிலக்கியம் முதல்ல பிரபந்தம் அப்படிங்கிற சொல்லால் தான் குறிப்பிடப்பட்டது. பிரபந்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நன்கு கட்டப்பட்டது என்பது பொருளை தருவதாக அமைகிறது. பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது என்ற பொருளை தருவதாக அமைகின்றது. பிரபந்தம் என்பது 96 வகைப்பட்ட நூல் என்றும் தமிழ் லெக்சிகன் குறிப்பிடுகிறது. அதே போல் பெருங்காப்பியம் போல் தலைவனுடைய முழு வாழ்க்கையையோ, சிறுகாப்பியம் போல் தலைவன் வாழ்க்கையின் பெரும்பகுதியையோ கூறாமல், தலைவன் வாழ்க்கையில் ஒரு பகுதியை பாடுபொருளாக கொண்டு பிரபந்தம் என்னும் சிற்றிலக்கியம் என்றும் அருள்சாமி தமிழ் இலக்கிய வரலாறு குறிப்பிடுகின்றது. அடியளவாலும் பாடல் எண்ணிக்கையாலும் மிகுதி பெற்று அறம், பொருள், இன்பம், வீடு என்ற உறுதி பொருள்களை உணர்த்தும் நோக்குடன் சொல்லாலும் பொருளாலும் தொடர்ந்து வரும் நிலையில் அமையும் இயல்புடைய இலக்கிய வகைகள் பேரிலக்கியங்கள் என்ற பகுப்புக்குரியவை. குறைந்த எண்ணிக்கையுடைய பாடல்கள் அறம், பொருள், இன்பம் என முப்பொருளையும் யாதாயினும் ஒன்றை சார்ந்து குறிப்பிட்ட அமைப்பு நிலையில் அமையும் இலக்கிய வகைகள் சிற்றிலக்கியங்கள் என்னும் பகுப்பிற்குரியவை என்று அறிஞர் நாவி ஜெயராமன் கூறுகின்றார். சரி, சிற்றிலக்கிய வகைகளுடைய எண்ணிக்கை. சிற்றிலக்கிய வகைகளுடைய இலக்கணத்தை பன்னிரு பாட்டியல், வெண்பா பாட்டியல், நவநீத பாட்டியல், பிரபந்த மரபியல், சிதம்பர பாட்டியல், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம், பிரபந்த தீபிகை, சுவாமிநாதம், சதுரகராதி, அபிதான சிந்தாமணி முதலிய நூல்கள் இயம்புகின்றன. அந்த வகையில் 12ஆம் நூற்றாண்டில் எழுந்தவனாக கருதப்படும் பன்னிரு பாட்டியல், வெண்பா பாட்டியல் இரு நூல்களையும் பார்க்கும் பொழுது 12ஆம் நூற்றாண்டு வரையில் இலக்கிய வகை 96 என வரையறுத்து கூறும் வழக்கு ஏற்படவே இல்லை. அப்போ எப்போ தான் இந்த வழக்கு ஏற்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, கிபி 16ஆம் நூற்றாண்டில் எழுந்த பிரபந்த மரபியல் அப்படிங்கிற ஒரு பாட்டு நூல் தான் 96 வகை சிற்றிலக்கியங்கள் என்பதை காண முடிகின்றது. அந்த வகையில் 96 வகை சிற்றிலக்கியங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். 1. அங்கமாலை. பாட்டுடைய தலைவன் அல்லது தலைவியின் அங்கங்களை சிறப்பித்து பாடப்பெறும் ஒரு இலக்கிய வகை அங்கமாலை. 2. அட்டமங்கலம். வாழ்த்து பொருண்மையில் 8 ஆசிரிய விருத்த பாக்களால் பாடப்பெறும் இலக்கிய வகை அட்டமங்கலம். 3. அரசன் விருத்தம். அரசன் ஒருவனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு அவன் புகழையே விரித்து கூறுவது அரசன் விருத்தம். 4. அலங்கார பஞ்சகம். அலங்காரம் அப்படின்னா அழகு, பஞ்சம் என்றால் 5. அப்போ 5 உறுப்புகளை கொண்டது. வெண்பா, கலித்துறை, ஆசிரியப்பா, ஆசிரிய விருத்தம், வண்ணம், பாக்களின் வரிசையில் பாடுவது. 5. அனுரக மாலை. இது கனவு பொருண்மையை பாடுபொருளாக கொண்டது. தலைவன் தன் கண்ட கனவை தன் பாங்கனிடம் கூறுதல் ஆகிய பொருண்மையில் அடிப்படையாக அமைக்கப்பட்ட இலக்கிய வகை அனுரக மாலை. தொல்காப்பியத்தில் கூட கருவாக கனவும் உரித்தல் அவ்விடத்தான் அப்படின்னு சொல்லுவார் தொல்காப்பியர் கூட. 6. ஆற்றுப்படை. ஆற்றுப்படை என்னும் சொல் வழிப்படுத்தல் என்று பொருள். இந்த ஆற்றுப்படையை பற்றி தொல்காப்பியத்தில் கூட கருவாக கூத்தரும் பாணரும் பெருணரும் விரலியரும் ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அருவியை சென்று பயனெதிர் சொன்ன பக்கமும் என்றும் குறிப்பிடுகின்றார். 7.
இணைமணி மாலை, வெண்பா, கலித்துறை என்னும் இரு யாப்புகளால் இரண்டிரண்டு பாடல்களால் ஆனது. 8. இயன்மொழி வாழ்த்து, பாட்டுடைய தலைவனின் இயல்பாக குடிகொண்டுள்ள குடைச்சிறப்புகளை வாழ்த்துவது இயன்மொழி வாழ்த்து. 9. இரட்டை மணிமாலை, வெண்பா, கலித்துறை, ஆசிரிய விருத்தம் என்னும் இவற்றுள் எவையேனும் இரண்டு பாவகை ஒன்றன் பின் ஒன்று மாறி மாறி வருவது. இந்த வகையில் முதல் நூல் பார்த்தோம்னா காரைக்கால் அம்மையாரால் பாடப்பட்ட திருவிரட்டை மணிமாலை. இருபா 20, அதாவது இருபா 20 20 பாடல்களால் பாடப்படுவது. 11. உலா, தலைவன் ஒருவன் உலா வருதலும் அவனை கண்டு எழுப்பருவ மகளிரும் காதல் கொண்டுவதாக பாடப்படுவது உலா இலக்கியத்துடைய மரபு. பெண்கள் பருவங்கள் பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு, பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பன். இதுலேயும் உலா இலக்கியத்திற்கான தொல்காப்பிய மரபுகள் கருன்னு பார்த்தோம்னா ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப. 12. உலா மடல், தலைவன் மடல் ஏறி வீதியில் உலா வருவது உலா மடல் எனப்படும். 13. உலத்திப்பாட்டு, உழவர்களின் தொழில் வாழ்வை அடிப்படையாக கொண்டு எழுந்த இலக்கிய வகை பள்ளு இலக்கிய வகையாகும். 14. உளிஞ்சை மாலை, உளிஞ்சை என்னும் பெரும் சிறு பூளைப்பூவை சூடி வேந்தன் ஒருவனின் கோட்டையை வளைத்து கொள்ளுதலில் பாடுவது உளிஞ்சை மாலை. 15. உற்பவ மாலை, திருமாலின் 10 அவதாரங்களையும் முறையே கூறி பாடப்படுவது உற்பவ மாலை இலக்கிய வகை. 16. ஊசல், ஊசல் நாட்டுப்புற மகளிர் விளையாட்டை அடிப்படையாக கொண்டு அமைந்தது. ஊசல் மகளிர் விளையாட்டுகள் ஒன்று. ஊசலாடும் மகளிர் பாடும் பாட்டை பாட்டுடைய தலைவன் புகழை கூறி பாடப்படுவது ஊசல் இலக்கிய வகையாகும். இந்த ஊசல், ஊசற்பாட்டு, ஊஞ்சல், பொன்னூஞ்சல் என்ற பல பெயர்களும் அமைகின்றது. இப்போ இதில் முதல் ஊசல் இலக்கியம்னு பார்த்தோம்னா மாணிக்க வாசகர் பாடிய திரு பொன்னூசல், அதான் முதல் ஊசல் நூல் அப்படிங்கிறாங்க. 17. ஊர் வெண்பா, ஒரு ஊரினை சிறப்பித்து 10 வெண்பாக்கள் பாடப்படுவது ஊர் வெண்பா. 18. ஊர் நேரிசை வெண்பா, இறைவனின் திருத்தலம் ஒன்றாகிய சிறப்பிக்கும் வகையில் அவ்வூரின் சிறப்புகளை நேரிசை வெண்பாவில் பாடப்படுவது ஊர் நேரிசை வெண்பா இலக்கிய வகை. 19. ஊர் இன்னிசை வெண்பா, அந்த ஏற்கனவே சொன்ன அந்த நேரிசை வெண்பா போல தான் இந்த ஊர் இன்னிசை வெண்பாவும். பெயர் நேரிசை வெண்பா, இறைவனின் பெயரை குறிப்பிட்டு பாடப்படுவது பெயர் நேரிசை வெண்பா. பெயர் இன்னிசை வெண்பா அதே தான், இறைவன் பெயரை குறிப்பிட்டு பாடப்படுவதோ இதுவும் பெயர் இன்னிசை வெண்பா. 22. என் செய்யுள், பாட்டுடைய தலைவனின் ஊர், பெயர், எழில், வீரம் இதை பற்றி பாடப்படுவது என் செய்யுள். 23. ஐந்திணை செய்யுள், இப்போ ஐந்திணை செய்யுள்னு பார்த்தோம்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் 5 திணைகளுக்கும் உரிய வகையில் பாடப்படுவது ஐந்திணை செய்யுள். 24. ஒருபா ஒரு பகுது, ஒரு பாவகை மூலம் ஒரு பொருளின் மேல் 10 பாடல் கொண்டு பாடப்படுவது ஒருபா ஒரு பகுது. 25. எழு கூற்றுகை, ஒன்றிலிருந்து 7 வகையிலான எண்களை ஏறு வரிசையிலும் இறங்கு வரிசையிலையும் அமையுமாறு பாடுவது எழு கூற்றுகை. 26. ஒளி அந்தாதி, ஓசை நயமுடைய பாடல்கள் அந்தாதி தொடையில் பாடப்படுவது ஒளி அந்தாதி இலக்கிய வகை. 27. கடிகை வெண்பா, கடிகைனா நாளிகை, அப்போ 24 நிமிடங்கள் கொண்ட ஒரு நாளிகை, இந்த நாளிகை பற்றி பாடப்படக்கூடியது கடிகை வெண்பா. 28. கடைநிலை, பரிசில் பெறுவதற்காக அரண்மனை வாயில் கடையில் நிற்கும் ரவலன் வாயில் காப்போன் மூலம்
தன் வரவை மன்னனுக்கு அறிவிக்க கூறுவதான் இந்த கடைநிலை. 29 கண்படை நிலை. இப்போ கண்படை நிலைன்னா என்ன பார்த்தோம்னா, மன்னனை துயில் கொள்ளுமாறு வேண்டிய பாடப்படுவது. கண்ணனை அந்த கண்படை நிலைன்னா மன்னனை துயில் கொள்ளுமாறு வேண்டி பாடப்படுவது. 30 களம்பகம். களம்னா 12, பகம்னா 6. அப்போ 12, 6, 18 உறுப்புகளை கொண்ட ஒரு இலக்கிய வகை தான் களம்பகம். 31 காஞ்சி மாலை. இப்போ காஞ்சி மாலைனா ஊரின் புறத்தே படையுடன் தங்கியிருக்கும் பகைவேந்தனை எதிர்கொள்ள காஞ்சிப்பூச்சூடி மேற்கொள்ளுமாறு ஒழுகலாறுகளை பற்றி பாடுவதுதான் காஞ்சி மாலை. 32 காப்பு மாலை. பாட்டுடைய தலைவனை கடவுள் காக்க வேண்டும் என பாடுவது காப்பு மாலை. 33 காப்பியம். 34 குழமகன். 35 பார்த்தோம்னா குறத்தி பாட்டு. இப்போ குறத்தி பாட்டுனா குறத்தி குறி சொல்வதாக அமைத்து பாடப்பெறுவது குறத்தி பாட்டு. 36 கேசாதி பாதம். பாட்டுடைய தலைமகளின் பாதம் தொடங்கி கூந்தல் முடிய பாடப்படுவது. பாதாதி கேசம், பாதம் முதல் கேசம் வரை பாடப்படுவது. 38 கைக்கிளை மாலை. ஒருதலை காதலை பாடுபொருளாக கொண்டு பாடப்படுவது கைக்கிளை மாலை. 39 கையறு நிலை. கையற்று புலம்புவது. எப்படி கையற்று புலம்புவது? துன்ப மிகுதியால் கையற்று புலம்புவது, அது கையறு நிலை இலக்கிய வகை. 40 கோவை. கோவைனா தொகுதி, சேர்க்கப்பட்ட ஒரு தொகுதி, சேர்க்கப்பட்டது என்பது பொருள். சாதகம் அப்படிங்கிறது பாட்டுடைய தலைவனுடைய வாழ்க்கையை கணித்து கூறும் பொருண்மையாக பாடப்பட்டது ஜாதகம். 42 சின்னப்பூ. இப்போ சின்னப்பூ இலக்கிய வகை பார்த்தோம்னா அரசனின் 10 சின்னங்களை பாடுவது. சதகம். சதம்னா 100. அப்போ 100 பாடல்களை கொண்ட ஒரு இலக்கிய வகை இதுனா சதகம். 44 செருக்களவஞ்சி. போர்க்கள செய்தியை பாடுவது செருக்களவஞ்சி. செருனா போர். 45 செவியறிவு. சான்றோர் அறிவுரை உரைத்தல். செவியறிவுனா சான்றோர் அறிவுரை கூறுதல், உரைத்தல். 46 தசாங்க தையல். அரச சின்னங்களை புகழ்ந்துரைப்பது தசாங்க தையல். இப்போ தசாங்கம் அதான், அரசின்னங்களை புகழ்ந்து பாடப்படுவது தசாங்கம். தாண்டக மாலை அப்படிங்கிறது வெண்பாக்களால் அமைவது, ஒரு 300 வெண்பாக்களாக அமைவது தாண்டக மாலை. தாண்டக மாலை. தாண்டகம் அப்படிங்கிறது 49 தாண்டகம். கொச்சக உருப்போக்கு என்னும் பாவகையில் எண்சிறுகள் கொண்டு பாடப்படுவது தாண்டகம். 50 தாரகை மாலை. தாரகை என்னும் வட சொல்லுக்கு விண்மீன் என்பது பொருள். அப்போ தாரகை மாலைங்கிறது 27 நட்சத்திரங்களுள் இருப்பது போல் 27 பாடல்களால் அமையும் இலக்கிய வகை தாரகை மாலை. 51 தானை மாலை. இப்போ தானைனா படை. அப்போ தானை மாலை இலக்கிய வகை என்ன சொல்லுதுன்னா படையின் சிறப்பை பாடப்படுவது தானை மாலை. 52 தும்பை மாலை. இப்போ தும்பை மாலைங்கிறது மாற்றானை தும்பை மாலை சூடி எதிர் நின்று போரிடும் ஆற்றலை பற்றி பாடப்படுவது தும்ப மாலை. 53 துயிலடை. உறங்கும் மன்னனை விழித்தல பாடுவது துயிலடை நிலை. 54 தூது. ஒருவர் கருத்தை மற்றொருவருக்கு தெரிவிக்க இடையில் பிரிதொருவரையோ அல்லது பிரிதொன்றையோ அனுப்புவது தூது. இதை முதல் தூது நூல் பார்த்தோம்னா உமாபதி சிவாச்சாரியாருடைய நெஞ்சுவிடு தூது. 55 தொகைச்செயுள். ஒன்று திரட்டி ஒரே நூலாக்குவது திரட்டு, அதான் தொகைச்செயுள் இலக்கிய வகை. 56 நயனப்பத்து. இப்போ நயனப்பத்து இலக்கிய வகை பார்த்தோம்னா கண்களை சிறப்பித்து பாடுவது நயனப்பத்து இலக்கிய வகை. 57 பயோதரப்பத்து. இப்போ பயோதரப்பத்து என்பது பெண்களின் மார்பு புகழ்ந்து பாடுவது. 58
நவமணி மாலை 9 விதமான யாப்புகள் கலந்து வருமாறு பாடுவது நவமணி மாலை. 59 நாம மாலை, தலைமக்களை புகழ்ந்து பாடுவது நாமமாலை. 60 புகழ்ச்சி மாலை, பெண்களை புகழ்ந்து பாடுவது புகழ்ச்சி மாலை. 61 40 பாடுபொருளில் 40 பாடல்கள் பாடுவது 40. 62 நான்மணி மாலை, நால்வகை பாக்களால் 40 பாடல்களால் பாடப்படுவது நான்மணி மாலை. 100 அந்தாதி, 100 பாடல்கள் அந்தாதி துடையால் பாடுவது 100 அந்தாதி. 64 நொச்சி மாலை. இப்போ நொச்சி மாலை அப்படிங்கிற இலக்கிய வகை பார்த்தோம்னா, பகையரசனால் முற்றுகையிடப்பட்ட மன்னன் மதிலுக்குள் இருந்து கொண்டு போர்புரி முறையை பாடுவது நொச்சி மாலை. 65 பதிகம், 10 பாடல்களை கொண்டு பாடுவது. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டு பாடுவது. 66 பதிற்றந்தாதி, 10 பாடல்கள் கொண்டு அந்தாதி துடையில் பாடுவது பதிற்றந்தாதி. 67 பரணி. இப்போ பரணி என்பது போர்க்களத்தை பற்றி பாடுவது. ஆணையாயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அடுத்தது 68 பல் சந்த மாலை, பலவாகிய சந்தங்களை பெற்று வரும் இலக்கியம். 69 பவனி காதல், உலாவின் பொழுது நிகழும் நிகழ்வுகளை சிறிது மாற்றி பாடும் இலக்கியம். 70 பன்மணி மாலை, மணி என்பது பல பாடல்கள் உணர்த்தும் பொருளை குறித்து பல்வேறு பாடற்பொருள்களை கொண்டு பாடப்பெறும் இலக்கியம். 71 பிள்ளைத்தமிழ், இறைவனையோ பாட்டுடைய தலைவனையோ குழந்தையாக பாவித்து பாடப்படுவது பிள்ளைத்தமிழ் மரபு. இதற்கு பிள்ளை பாட்டுன்னு சொல்லுவாங்க, பிள்ளை கவி என்று சொல்லுவாங்க. இது ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என்றும் இதை நம்ம பிரிப்போம். அடுத்து 72 புறநிலை. புறநிலை என்பது நீ வணங்கும் தெய்வம் புறம் நின்று என்னை காக்கட்டும் என பாட்டுட தலைவன் வாழ்த்துவது புறநிலை. புறநிலை வாழ்த்தும் மேலே சொன்னது போல தான். 74 பெருங்காப்பியம். இப்போ பெருங்காப்பியம்ங்கிறது பழமையான கதைகளை குறித்து வரும் தொடர்நிலை செய்யுள் பெருங்காப்பியம். 75 பெருமகிழ்ச்சி மாலை, தலைமகனின் குணம், அழகு, ஆக்கக்கூறுகள் முதலியவற்றை பாடுவது பெருமகிழ்ச்சி மாலை. பெருமங்கலம், அரசன் தன் பிறந்த நாளில் சினம் தவிர்த்து அவர்களுடன் விளங்குதலை பாடுவது. 77 போர்கெழு வஞ்சி, அதாவது மண்ணாசையால் மன்னன் மாற்றான் மீது படையெடுத்து செல்வதை பாடும் இலக்கிய வகை போர்கெழு வஞ்சி. 78 மங்கள வெள்ளை, மங்கள வள்ளை அல்லது வெள்ளை. மங்கள வெள்ளைன்னு பார்த்தோம்னா மகளிர் உலக்கை குத்தும்போது பாடும் பாட்டு, மகளிருடைய கற்பின் திறத்தை வாழ்த்தி பாடுவதாக பாடப்படும் இலக்கிய வகை தான் மங்கள வெள்ளை. மடல், தலைவியை பெறுதற் பொருட்டு தலைவன் பனங்கருக்கால் செய்யப்பட்ட மடல் ஏறி செல்வதை பாடுவது மடல். 80 மணிமாலை. இந்த மணிமாலை என்பது 60 பாடல்களை அமைத்து பாடப்படுவது. வெண்பாவில் 20 பாடல்களும் அதனை அடுத்து கலித்துறையில் 40 பாடல்களும் பாடப்படுவது இந்த மணிமாலை. 81 முதுகாஞ்சி, காஞ்ச நிலையாமை. அப்போது இளமை நிலையாதது என இளையோருக்கும் சான்றோருக்கும் எடுத்துரைப்பது முதுகாஞ்சி. 82 மும்மணி கோவை. இப்போ மும்மணி கோவை அப்படி என்பது நேரிசை வெண்பா, நேரிசை ஆசிரியப்பா, கலித்துறை ஆகிய 3 வகை பாக்களால் அடுத்தடுத்து வருமாறு அந்தாதி வகையில் பாடப்படுவது. 83 மும்மணி மாலை, வெண்பா, கலித்துறை, ஆசிரியம் என்னும் 3 யாப்புகள் அடுத்து வருமாறு வைத்து பாடுவது. 84 மெய்கீர்த்தி. இப்போ மெய்கீர்த்தி அப்படிங்கிற பார்க்கும் பொழுது
மெய்னா உண்மை, கீர்த்தினா புகழ். தலைவனின் உண்மை புகழை பாடுவது. அடுத்து 85 வசந்த மாலை. இப்போ வசந்த மாலை அப்படிங்கிற இலக்கிய வகை பார்த்தோம்னா தென்றலை பாடுவது, தென்றலை புகழ்ந்து பாடக்கூடியது. 86 வரலாற்று வஞ்சி. ஒருவர் வரலாற்றை வஞ்சி பாவால் பாடுவது வரலாற்று வஞ்சி. 87 வருக்க கோவை. வருக்க எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் பாடலின் முதல் எழுத்தாக வருமாறு பாடப்பெறுவது. 88 வருக்க மாலை. உயிர் வருக்கமாகிய 12 எழுத்துக்களில் வருமாறு அமைத்து பாடுவது வருக்க மாலை. 89 வாகை மாலை. அரசரின் வெற்றி சிறப்பை பாடுவது வாகை மாலை. 90 வாதோரண மஞ்சரி. யானையை தன் பெருங்குரலால் அடக்கி ஆளுதல் ஆகிய ஆளுமை சிறப்புகளை பாடுவது வாதோரண மஞ்சரி. 91 வாயுரை வாழ்த்து. நலம் தரும் உறுதி பொருள்களை எடுத்துரைப்பது. வாயின வாய்மொழி, உரையின மருந்து. 92 விருத்தம். அரசனுடைய வெண்கொற்ற குடை, செங்கோல் முதலான சிறப்புகளை ஆசிரிய விருத்தத்தால் பாடுவது விருத்தம். 93 விளக்கு நிலை. விளக்கு வலஞ்சுழன்று எறிதலின் வெற்றி உண்டாக்கும் என பாடுவது. 94 வீர வெற்றி மாலை. வெச்சுப்பூச்சூடி மாட்டானின் அதாவது மாட்டரசனுடைய ஆணிரைகளை கவர்ந்து வருதலை பாடுவது. 95 வெற்றி கரந்தை மஞ்சரி. கரந்தை பூவை சூடி தனது ஆணிரைகளை மாட்டாடமிருந்து மன்னன் மீட்டு கொள்வதை பாடுவது. 96 வேனில் மாலை. இளவேனிற் காலத்தையும் முதிவேனிற் காலத்தையும் சிறப்பித்து பாடுவது வேனில் மாலை. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் எண்ணுறேன். அப்படி நல்ல தகவலாக உங்களுக்கு இருந்ததுன்னா நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் செய்யுங்க. நன்றி, வணக்கம். நனி நல்லர்.